கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்வோம். தினமும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவரை பிசாசுகள் கூட விசுவாசித்து நடுங்கின. தேவனோடு உள்ள நம்முடைய உறவு ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலாய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். அவருடைய கரத்தில் நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம்மா. ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தில் தேறி வளர கிருபை தாரும். ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் நமக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியமாக இருக்கிறபடினால் நாங்கள் விசுவாசித்து நடக்க எங்களுக்கு வேண்டிய கிருபை தரும்படியாக கெஞ்சுறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் மீது உள்ள அன்பில் அதிகமாய் வளர கிருபிதாரும். உங்களுடைய இரத்த கோட்டிக்குள் எங்களை மறைத்துக்கொள்ளும். தேவ பிரசன்னம் எப்பொழுதும் எங்களை சூழ பாளையம் இருக்கட்டும். சிறுவர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் நம்முடைய பிள்ளைகளை கர்த்ததாமே பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சுகவீனமாய் பலவீனமாய் இருப்பவர்களுக்கு வேண்டிய பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளிட்டு ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, பாதுகாத்துக்குங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.